வணக்கங்க. நாம ஒரு ஜாதகம் வந்தா அதுக்கு எப்படி பலன் பார்க்கறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு வர்றோம். பொதுவா என்னை பொறுத்த வரைக்கும் பலன் பார்க்கறதுன்னா அந்த ஜாதகருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அவங்க எதுக்காக ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க, அதைத்தான் நான் பார்ப்பேன். இந்த பொது பலன்லாம் நான் சொல்றது இல்லை. திரும்பவும் சொல்றேன், 4ல குரு இருக்கு, நீ உனக்கு வீடு அமையும், 5ல ராகு இருக்கு, உனக்கு புள்ள பிரச்சனையா இருக்கும், அப்படிலாம் நான் சொல்றதே கிடையாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகம் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏன் அவங்க ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத நான் முக்கியமா பார்ப்பேன். அதுதான் நான் பலன் சொல்லுவேன். மற்றபடி இந்த புது பலன்லாம் நான் சொல்றதே கிடையாது. அப்படியே கேட்டாலும் ஐயா சாமி நான் அதெல்லாம் சொல்றது இல்லை, நீ வேற யார்கிட்ட பார்த்துக்கங்கன்னு போயிடுவேன். பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். பணத்தை கொடுத்து கேட்டா கூட திருப்பி கொடுத்துருவேன். இப்படிதான் நான் ஜாதகம் பார்க்கறேன். இந்த ஜாதகம் பாருங்க, குரு திசை குரு புத்தி. இவர் எதுக்காக வந்திருப்பார்? குரு திசை குரு புத்தின்னு நம்ம எல்லாரும் என்ன சொல்லணும்னா குரு 7ஆம் அதிபதி, அதனால இவர் கல்யாணத்துக்கு வந்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கு இதை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னீங்கன்னா, இவர் பார்க்க வந்தது குழந்தைக்காக, குழந்தை பிறக்குமா அப்படிங்கிறதுக்காக. ஏன் குழந்தை பிறக்குமா அப்படிங்கிறதுக்கு இவர் வந்தார். ஏன் இவர்கிட்ட எப்படி இவருக்கு குரு திசை குரு புத்தியில குழந்தைக்காக ஏன் வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு அமர்ந்தது புரட்டாதியில. சரி, இந்த குரு யாருக்கு பாதகத்துல இருக்காருன்னு பாருங்க, 5ஆம் அதிபதிக்கு பாதகத்துல இருக்கார். புரியுதுங்களா? 5ஆம் அதிபதி சனி, அதற்கு பாதகத்தில் இந்த குரு உட்கார்ந்து இருக்கார். அப்பனா இவங்க முக்கியமா குரு திசை குரு புத்தியில குழந்தைக்காக தான் ஜாதகம் பார்க்க வந்திருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். நல்லதுங்க.